நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஐபிஎல் சூதாட்டம் குறித்து விசாரித்த முத்கல் கமிட்டி அறிக்கை மீது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபனிடம் கேட்கலாம். ஸ்டீஃபன், இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன விசாரணை நடைபெற்றது, யார் யார் தரப்பில் என்னென்ன வாதங்களை முன்வைத்தனர், அதை பற்றி விரிவாக சொல்லுங்க ஸ்டீஃபன். நிச்சயமாக, அதாவது இன்று நடைபெற்ற விசாரணையின் போது ஸ்ரீனிவாசன் தரப்பில் தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் இன்று வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று 4 வாய்ப்புகளையும் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த 4 வாய்ப்புகளின்படி ஏதாவது ஒன்றை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் பிரகாரம் உச்சநீதிமன்றமானது இந்த விவகாரத்தை எப்படி இதில் இறுதி முடிவை எடுப்பது என்பது குறித்து தொடர்ந்து தற்போது விசாரணையும் அது தொடர்பான விசாரணையும் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மதிய இடைவெளிக்கு பிறகு நடைபெற்ற இந்த விசாரணையின் போது அதாவது ஒழுங்கு நடவடிக்கை ஒரு குழு, சுதந்திரமான ஒரு குழு ஒன்று அமைக்கப்படும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமையில். அந்த குழுவானது இந்த விவகாரத்தில் முழுமையாக ஆராய்ந்து யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ, தவறுகள் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உரிய தண்டனை அந்த குழு பரிந்துரைக்கும்படி உச்சநீதிமன்றம் வழங்கும் என்று ஒரு தகவல் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே வாதங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஸ்டீஃபன், தனியாக ஒரு குழு விசாரிக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமையில் நீதிமன்றம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறதாக தகவல் வந்திருப்பதாக சொன்னீர்கள். வரக்கூடிய 17ஆம் தேதி நடைபெறக்கூடிய பிசிசியினுடைய பொதுக்குழு கூட்டம் தேர்தலில் ஸ்ரீனிவாசன் பங்கேற்பதற்கு இது தடையாக இருக்குமா? நிச்சயமாக தடையாக இருக்கும் என்பதைத்தான் நீதிபதிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அவர்கள் கூறும்போது, அதாவது இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவானது ஸ்ரீனிவாசன் மீதும் ஸ்ரீனிவாசன் மட்டுமில்லாது இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைவரின் மீதும் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறது. ஆகவே இந்த பிசிசிஐனுடைய பொதுக்குழு கூட்டத்தில், நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் ஸ்ரீனிவாசன் கலந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்தார்கள். ஆனால் ஸ்ரீனிவாசனை பொறுத்தவரையில் அதாவது இந்த குழுவானது நீதிமன்றத்தால் பரிந்துரைக்கப்பட்ட இந்த குழுவானது தொடர்ந்து விசாரணையை நடத்தலாம், அதற்கு தான் உறுதுணையாக இருப்பதாகவும், ஆனால் நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் தான் கலந்து கொள்ள ஆசைப்படுவதாகவும் கூறினார். ஆனால் இதை முழுமையாக மறுத்த நீதிபதிகள் அப்படியெல்லாம் செய்துவிட முடியாது, நீங்கள் இந்த குழுவோடு நீங்கள் ஒன்றிணைந்து செயல்படக்கூடாது என்ற ஒரு கருத்தை தான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். பிசிசிஐனுடைய குழு கூட்டத்தில் இவர் கலந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய ஒருமித்த கருத்தாக இருந்தது. குதுப்தீன். ஸ்டீஃபன், ஏற்கனவே சூதாட்டம் தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தளபதி முத்கல் கமிட்டியில் விசாரணை நடைபெற்று அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு குழு அமைக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த அறிக்கையில் ஸ்ரீனிவாசன் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்றும் தெளிவாகிவிட்டது. ஏன் உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறது? என்ன காரணம்? முகல் கமிட்டியானது ஒரு அறிக்கையை 35 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை தாக்கல் செய்தது. அந்த அறிக்கையில் ஸ்ரீனிவாசன் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்படவில்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்திருந்தாலும் அதற்கு பிறகாக நீதிமன்ற வாதங்களில் ஸ்ரீனிவாசன் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தினுடைய நிர்வாகியாகவும் தலைமை நிர்வாகியாகவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய உரிமையாளராகவும் இருந்திருக்கிறார், அதே போன்று பிசிசிஐ தலைவராகவும் இருந்திருக்கிறார் என்பது அதற்கு பிறகாகத்தான் முழுமையாக தெரிய வந்தது. ஆகவே இது தொடர்பாக இந்த ஒரு தலைவர், பிசிசி உயர்மட்ட தலைவராக இருக்கும் ஒருவர் எப்படி ஒரு அணியை நிர்வகிக்கலாம் என்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்டனர். அதை தொடர்ந்துதான் இந்த விவகாரம் பெரிய விவகாரமாக நீதிமன்றத்தில் பார்க்கப்பட்டது. அதன் பிறகுதான் தற்போது இந்த ஒரு புதிய குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை நீதிபதிகள் எடுத்திருக்கிறார்கள். இந்த குழுவானது ஒரு சரியான ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை உரிமை முறையில் வழங்க வேண்டும் என்பதை நீதிபதிகளினுடைய கருத்தாக இருக்கிறது. குதிப்தீன். ஸ்டீஃபன், ஏறக்குறைய 1 மாதமாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. தற்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய குருநாத் மையப்பன், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பங்குதாரர்கள் ஒருவர் ராஜ் குந்த்ரா மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஏதாவது அது பற்றி இன்னைக்கு இன்றைய விசாரணையில் கேள்வி எழுந்ததா?
இன்று நடைபெற்ற விசாரணையின் போது ஸ்ரீனிவாசன் தரப்பில் மட்டுமே கேள்விகள் அதிகமாக எழுப்பப்பட்டன. அதே போன்று நீதிமன்றமும் பல்வேறு ஆலோசனைகளை இந்த விவகாரம் தொடர்பாக வழங்கியிருந்தன. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் குருநாத் மெய்யப்பனும் சரி, ராஜ்குந்த்ராவும் சரி, ஒரே குற்றச்சாட்டின் பேரில் தான் அவர்கள் மீது புகார் தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இரண்டு அணிகளும், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியாக இருந்தாலும் சரி, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியாக இருந்தாலும் சரி, இந்த அணியினை அவர்கள் நிர்வகிக்க முடியாது. இனி வரும் காலங்களில் அவர்கள் நிர்வகிக்க கூடாது. ஆனால் அந்த அணியினை மற்றொரு நிறுவனமானது வாங்கி நிர்வகிக்கலாம் என்ற ஒரு கருத்தினை நீதிமன்றம் இன்று தெரிவிக்கும் என்று ஒரு பலத்தை எதிர்பார்ப்பு தற்போது நிலவி வருகிறது நீதிமன்ற வட்டாரங்களில். ஸ்டீஃபன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்டீஃபன்.